ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போனால் நேற்று 2 வீடியோ போட்டிருந்தேன். நேற்று ஒரு வீடியோ, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தமிழில் டீச் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஏன்னா நிறைய சேனல் இங்கிலீஷில் இருக்குது, நீங்களாச்சும் தமிழில் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் தமிழ்லேயே கொஸ்டின் எழுதி தமிழ்லேயே நடத்த போகிறேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு கவனிங்க, உங்களுக்கு புரியுங்க. நீங்கள் உங்களுக்கு சில வேர்டுக்கு இங்கிலீஷில் தெரியல, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஜாலியாக பேசலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில் 21, 28, 36 அடுத்தது 45 என்ற மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொடுத்த வேல்யூக்கெல்லாம் நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ண வேண்டியதாக வரும். எல்சிஎம் ஃபைன் பண்ணிடுங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் இன்டூ பண்ணிக்கிறேன். இன்டூ பண்ணால் 3 × 3 9, 9 × 7 × 4 × 5 எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணால் 1260 வருதுங்க. அடுத்தது நீ என்ன பண்ணனா, இங்கே குறைக்கப்பட்டுள்ளதா அதிகரிக்கப்பட்டுள்ளதா பாருங்க. குறைக்கப்பட்டுள்ளதுன்னா இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவோட குறைக்கப்பட்டதுன்னா ப்ளஸ் போட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அந்த வேல்யூ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 1263 வருதா? இதான் இதோட ஆன்சர். சப்போஸ் இங்கே அதிகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்தாங்கன்னா இங்கே கண்டுபிடிச்ச எல்சிஎம் வேல்யூவோட மைனஸ் பண்ணி எடுத்து எழுதுங்க. அதுதான் ஆன்சர். அவசரப்பட்டு இதே வேல்யூ எடுத்து எழுதிடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இங்கே குறைக்கப்பட்டுள்ளதா அதிகரிக்கப்பட்டுள்ளதா இல்லை இப்போ மடங்கான்னு சொல்லி பாருங்க. சப்போஸ் இங்கே 3 மடங்காக உள்ளதுன்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டுபிடிச்ச வேல்யூவை டிவைட் பண்ணி போட வேண்டியதாக வரும். டிவைட் 3 போட்டு என்ன வேல்யூ வருதோ அது போடுங்க. சப்போஸ் இங்கே குறைக்கப்பட்டதுன்னொன்னே ப்ளஸ் போட்டு இங்கே என்ன நம்பர் போட்டுங்க அந்த நம்பரை கூட்டி போட்டுக்கிறேன். சப்போஸ் இங்கே அதிகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தா -3 போட்டிருப்பா. அதுவே இங்கே மும்மடங்காக அதிகரிக்கப்பட்ட நிலைன்னா டிவைட் 3 போட்டிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 9 கூட்டினால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் எல்சிஎம் ஃபைன் பண்ணுவீங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு இங்கே கூட்டினால் சொல்லி வந்திருக்குதா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிச்ச வேல்யூவோட -9 பண்ணி வர ஆன்சர் தான் ஆன்சராக இருக்குங்க. இவ்வளோதான் வேலை முடிஞ்சது. அதுவே 3 மும்மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலைன்னா கண்டுபிடிச்ச வேல்யூவை டிவைட் 3 பண்ணி போடுவீங்க. அதுவே 3ஆல் வகுக்கப்பட்ட நிலைன்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டுபிடிச்ச வேல்யூவோட இன்டூ 3 பண்ணுவீங்க. இந்த 4 மாடல் சம்மு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 மாடல் சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படும் எண்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3க்கு நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. 6, 8, 9 எல்சிஎம் ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 டேபிள் எடுத்தோம்னா 2 டைமு, இது 8 அப்படியே வச்சுக்கோங்க. இது 3 டைம் வருமா? அடுத்து 2 டேபிள் எடுத்தால் இது 1 டைமு, இது 4 டைமு, 3 டைமா? மிச்சம் எதையும் எடுக்க முடியாது. டேரெக்டாக எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. 32 4 × 3 இது ஃபுல்லு மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 72 வருதா? எல்சிஎம் வேல்யூ 72ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணீங்கன்னா 200க்கும் 300க்கும் இடையும் 72 டேபிள் என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லி மட்டும் பாருங்கள். வேலை முடிஞ்சு எத்தனை நம்பர் வரும்னா 2 நம்பர் வருங்க. நீங்கள் அந்த 2 நம்பர் என்னன்னு சொல்லி நீங்கள் தான் கமெண்ட் பண்ணீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சில இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேக்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். நானே எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. எனக்கு தான் ஓரளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இதோட செம்ம ஃபாஸ்ட்டாக போடுவேன். அதனால் நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணனே. இங்கே நான் சொல்லிட்டேன் 200க்கும் 300க்கும் இடையில் 72 டேபிளில் வரக்கூடிய நம்பர் 2ன்னு சொல்லிவிட்டு அந்த 2 நம்பர் என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ஆன்சராக இருக்குது. இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பர் இந்த சென்டர் இந்த வேல்யூ டு இந்த வேல்யூக்குள்ளே அந்த டேபிளில் எத்தனை டைம் வரும்னு சொல்லி பாருங்கள். 72 டேபிள் எத்தனை நம்பர்ஸ் 72 டேபிள்குள்ளே வரும்னு சொல்லி பாருங்கள். பார்த்து அது எடுத்து எழுதிங்கன்னா வேலை முடிஞ்சது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ புரியலனா கூட சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் வேகம் மாற்றி. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல இரு எண்களின் வித்தியாசமானது அவ்வெண்களின் கூடுதலின் 1/9 பங்கு அவ்விரு எண்களின் கூடுதலும் கொடுத்துட்டாங்க. அவ்வெண்களின் மீச்சியமா கேட்டுக்கிறாங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா புரியுங்க. இரு எண்களின் வித்தியாசம், அந்த இரு எண்கள் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவற்றின் வித்தியாசம்னா என்ன? x - y = என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவ்வெண்களின் வித்தியாசமானது அவ்வெண்களின் கூடுதலின் 1/9 பங்கு. அவ்வெண்களின் கூடுதலின் வரை x + y வருமா? பை 1/9 பங்குனோடனே இப்போ 1/9 போட்டிருக்கிறேங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது பாருங்க, அவ்விரு எண்களின் கூடுதல் x + y வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? 45ன்னு சொல்லிக்கிறாங்களா? இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க.
எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 45/9. இப்போ பாருங்க 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம், இது 5 டைமா. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்னு வந்துருச்சா. இப்போ பாருங்க இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. அடுத்தது இது 1, இது 2. டைரக்டா y plus y equal to 45, y minus y equal to 5. டைரக்டா இது பண்ணும்போது லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும்போது ப்ளஸ் ஒய் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரு. 2x ஈக்குவல் டு 15 வரும். x ஈக்குவல் டு 50/2 டிவைட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 25ன்னு சொல்லி வந்துருச்சா. ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 இருக்குதா. எக்ஸோட வேல்யூ 25 ப்ளஸ் 5 இந்த சைடு வந்தால் -5 மாறிடுமா. ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் அந்த சைடு போனால் ப்ளஸ் ஒய்யாக மாறிடுமா. இப்போ மைனஸ் பண்ணுங்க 20 வருதா. ஒய்யோட வேல்யூ 20ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம மீச்சிமா தானே கேட்டுக்கிறாங்க. இப்போ இரு எண்களின் மீச்சிமா 25 அடுத்து 20. இந்த இரு எண்களுக்கு மீச்சிமா கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம், 5th டேபிள் எடுக்கலாமா. 5 டைம், இது 4 டைமா. வேற எது காமன் இல்லை, டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 into 5 25, 25 into 4 100 வருதா. 100 தான் இதோட LCM வேல்யூ. புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இரு எண்களின் வித்தியாசமானது. வித்தியாசம்னா இரு எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. வித்தியாசமானதுன்னு எக்ஸ் மைனஸ் ஒய்ங்க. அடுத்தது அவ்வெண்களின் கூடுதலின் 1/9 பங்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வெண்கள் என்ன, எக்ஸ் ஒய். அவ்வெண்களின் கூடுதல்னா என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய்/9 ஆங்க. அடுத்தது இதுல அடுத்த இது பாருங்க, அவ்விரு எண்களின் கூடுதல். அவ்விரு எண்கள்னு என்ன, எக்ஸ் ஒய். அவ்வெண்களின் கூடுதல்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 45. அதையும் இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 40/9 வரும். 9 டேபிள் டிவைட் பண்ணா 1 டைம், 45 வந்து 5 டைமுங்களா. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5ங்க. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனுங்க. ரெண்டு ஈக்குவேஷனை கேன்சல் பண்றாங்க. கேன்சல் பண்ணா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. எக்ஸோட வேல்யூ கிடைச்சோன்னே ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருமா. இப்போ அவ்வெண்களின் மீச்சிமா கேட்டுக்கிறாங்க. மீச்சிமான டைரக்டா ரெண்டு எண்கள் தெரிஞ்சிச்சா, மீச்சிமா ஃபைன் பண்ண 100 வருதா. இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன சொல்லிக்கிற, இரு எண்களின் மீச்சிமா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. மீப்போவாவும் கொடுத்துட்டாங்க, அவ்வெண்களின் கூடுதலும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கிங்க. LCM ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க, 210ங்க. அடுத்து மீப்போவாங்கிறது HCF. HCF ஓட வேல்யூ என்ன, 6ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வெண்களின் கூடுதல் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க, 72னா. அவ்வெண்களின் தலைகீழின் கூடுதல். அவ்வெண்களின் தலைகீழினா எக்ஸ் எப்படி எழுதலாம், 1/x பிளஸ் கூடுதல்னு சொன்னோன்னே பிளஸ் போட்ட இன்னொரு தலைகீழி ஒய்ங்கிறது 1/y எழுதலாமா. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு LCM எடுங்க. LCM எடுத்தீங்கன்னா XY வருமா. மேலே வந்து XYயால் டிவைட் பண்ணும்போது y பிளஸ் எக்ஸ்ன்னு வருமா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும், ஆனால் XYயோட வேல்யூ தெரியாது. நீங்கள் இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துப்பேனால யோசிச்சு பாருங்க. ஒரு எண் இன்னொரு எண் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF சொல்லி ஃபார்முலா பார்த்துருப்போம். LCM HCF ஓட பெருக்கு தொகை வந்து இரு எண்களோட பெருக்கு தொகைக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஒரு எண் கொடுத்து LCM HCF கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்ல வந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்றதுக்காக அந்த இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மீனிங் வரும், XY ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF வேல்யூ எழுதுங்க. 210 இன்ட்டு 6 இந்த வேல்யூக்கு ஈக்குவட்டா இருக்குங்க. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 72வா. 72/ங்க. அடுத்தது 210 இன்ட்டு 6ங்க. இப்போ 6 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 டைமுங்க, இது 12 டைமுங்களாங்க. மறுபடியும் 6 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 2 டைமுங்க, இது 35 டைமாங்க. 2/35ன்னு வருதாங்க. அடுத்தது இந்த சம்ம பாருங்க. இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. மீப்போவா கொடுத்துட்டாங்க. மீச்சிமா கேட்டுக்கிறாங்களா. x into y equal to LCM into HCF ஆங்க. அடுத்தது இதில் வந்து LCM வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால LCM அப்படியே வச்சுக்க. இன்ட்டு HCF ஓட வேல்யூ என்ன, 5 ஆங்க. 5 இன்ட்டு x இன்ட்டு ஒய்யோட வேல்யூ டைரக்டாக பெருக்கற் பலன் கொடுத்துட்டாங்க, அதனால 1600. நம்மளுக்கு LCM வேல்யூ தான் தெரியாது, LCM மட்டும் இங்கே வச்சுக்கிங்க. இன்டூவில் இருக்கிற 5 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க. 1600/5. இப்போ கேன்சல் பண்ணி நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லி நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க LCMோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்களும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நீங்களே ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க 2,4,6,8 10 12 நிமிட இடைவெளியில் மணி ஒலிக்கிறது. அனைத்து மணிகளும் 5 AM ஒன்றாக அடிக்குதாமா. இந்த எல்லா பெல்லுமே 5 மணிக்கு ஒன்றாக அடித்தால் இதே போன்று மீண்டும் எந்த மணிக்கு ஒன்றாக அடிக்கும் சொல்லி இதுமாற கேட்டாலும் இப்படி ஒரு பால் கொள்ளளவு கொடுத்து சம கொள்ளளவா எந்த அதுமாற கேட்டாலும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ எண்டிங்ல கொடுக்குறேன். அந்த சமக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுமாற கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம் வாங்க. 2 4 6 8 10 LCM ஃபர்ஸ்ட் காமன் டேபிள் 2 டேபிள் எடுக்கலாமாங்க. 1 டைம் இது 2 டைம் இது 3 டைம் இது 4 டைம் இது 5 டைமாங்க. அடுத்து 2 டேபிள் எடுத்தோம்னா இது 1 டைமுங்க 3 டைம் அப்படியே வச்சுக்கோங்க. இது 2 டைமுங்க இது 5 டைமுங்க. மிச்சம் எதுவுமே வராதுங்க. அதனால எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. LCM ஈக்குவல் டு 3 into 2 மல்டிப்ளிகேஷன் 6 into 5 30 30 into 4 120 வருதா. 120 மினிட்ஸ் நம்மளுக்கு இது வந்து மணி ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோன்னே 60ஆல் டிவைட் பண்ணுங்க. 60ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ஹவர்ஸ் சொல்லி வருதா. இதோட 5 AM இந்த 2 ஹவர்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் 7 AM வருமாங்க. PM போட்டுறாதீங்க AM. ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். இவ்வளோ செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணல. இது மாடல் சம் டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்குறாங்க. ஆர்ஆர்பிலையும் கேட்டுருக்குறாங்க இது மாதிரி செம்ம. இது நல்லா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்முங்க. அடுத்தது பாருங்க இதோட மீப்போவா கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க. ஏதோ ஃபார்முலா எக்ஸ்பிரஷன்ல இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. எனக்கு பார்த்தோன்னே தெரியுது இது x-3 ஆனால் உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணீங்கன்னா இது போட்டுக்குங்க. ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் இருக்கிற வேல்யூ மேலே போட்டுக்குங்க. உள்ள இருக்கிற வேல்யூ உள்ள போட்டுக்குங்க. -6 அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 9 வரணும். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 6 வரணும். என்ன நம்பர் எடுத்துக்கலாம் 3 எடுத்துக்கலாமா. 3 into 3 9. அடுத்தது ஆட் பண்ணோம்னா மைனஸ் போட்டு அதே சிம்பிளை போட்டு 2 நம்பரையும் ஆட் பண்ணால் -6 வருதாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபேக்டர் எழுதும்போது x-3 ஒரு ஃபேக்டர் இன்னொரு x-3 ஒரு ஃபேக்டரா. இது எழுதும்போது எப்படி இல்லை x-3 the whole squareன்னு எழுதலாமா. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இதுதான் வரும் இந்த ஃபார்மேட்டு. இதை வந்து இப்படி எழுதிக்கிறோம். இதை எப்படி எழுதலாங்க x³ - 3³ எழுதலாமாங்க. இதை வந்து a³ - b³ படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா x-3 into x² + 3x + 9 வருமாங்க. HCFனா என்ன காமன் ஃபேக்டர்ல மிக குறைந்த பவர் இருக்கிற வேல்யூவா. x-3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. மிக குறைந்த பவர் என்னங்க x-3 ஆங்க. இதுதாங்க ஆன்சரு. இந்த டைம் எழுதக்கூடாது. இந்த டைம் இங்கே இல்லை அதனால விட்டுட்டோம். மேக்ஸிமம் LCM HCFல இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு மாடல் சால்வ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் பேசிக்கானதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி LCM கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். HCF கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அது இல்லாமல் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது HCF கண்டுபிடிக்கிறது பார்த்தா. அப்புறம் ஒரு எண் இன்னொரு எண் கொடுத்துட்டு ஒரு எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டு HCF வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ண, அதுலேயே எல்சிஎம் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மிகச்சிறிய எண்ணை வந்து இதால் வகுத்தா மிகச்சிறிய எண்ணை இதால் வகுத்தா என்ன வேல்யூ கிடைக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சம் பார்த்தோம். கூட்டினா என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது இல்லாமல் வகுத்தா என்ன வேல்யூ கிடைக்கி, பெருக்குனா என்ன வேல்யூ கிடைக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஃபேக்டர்களை கொடுத்தாங்கன்னா அதையில் எப்படி LCM HCF கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தா. இது மாதிரி பேராசம்ல எப்படி LCM HCF கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். சமமாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு HCF வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். எல்லா ரிலேட்டிவ்லையும் கூடுதல் இரு எண்களின் கூடுதல் கொடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இரு எண்களின் கூடுதலுமே டிஃப்ரென்ஸு கொடுத்து அந்த எண்களோட தலைகீழி கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு பார்த்தேன். எல்லா சம்லையும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாடலையும் ஒன்று நடத்திக்கிறேன். ஏதோ 1 or 2 சம் மிஸ் பண்ணாலே நீங்கள் அதை என்ன மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எல்லா சமயமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அங்கே சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இன்னைக்கு LCM அண்ட் HCFல எல்லா மாடல் சம்முமே இன்னைக்கூட முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு வந்து முடிஞ்சால் டெஸ்ட்டு கூட ஒன்று வச்சுக்கலாங்க. டெஸ்ட் வீடியோ ஒன்று கன்வெர்ட் பண்ணி கூட போடுறேன். இல்லாட்டி நம்ம லைவ்ல கூட டெஸ்ட் வைக்கலாம். அதை பற்றி என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல டெஸ்ட் வைக்கலாமா இல்லை கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணி அது மாதிரி டெஸ்ட் வைக்கலாமா உங்களோட விருப்பம் சொல்லுங்க. லைவ்ல வச்சோம்னாத்து நீங்க ஆன்சர் தப்பா போட்டாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டா இருக்கு. உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு யாருமே லைக் பண்ணல கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா RRB NTPCயோட மேக்ஸ் வீடியோ எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். அது இல்லாமல் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டை தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் எல்லாமே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட டிப்ஸ் நான் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே என்கிட்ட ஓரளவு
அளவுக்கு எல்லாத்துக்கும் டிப்ஸ் வச்சுக்கிறேன், அதையெல்லாம் அப்புறம் கொடுக்குறேன். இப்போ சம்மோட டிப்ஸும் கொடுத்தேன்னா நீங்கள் எல்லாம் குழப்பிப்பீங்க. டிப்ஸ் கடைசியில் பார்த்துக்கலாம். எக்ஸாம் போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் கூட டிப்ஸை நான் ஃபுல்லுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக கொடுக்குறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.